ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நம்ம ரீசெண்டாக செடிகள்லாம் நடவு செய்யும்போது இந்த வெத்தலை கொடியை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னேன் இல்லையா? அந்த எம்ஜிஆர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இந்த இந்த பாட்டில் நடவு செஞ்சேன். கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய பாட்டாக பார்த்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு இலையை எடுத்து என்ன இதை சும்மா அப்படி ஊனி விட்டதுமே பாருங்கள் ஆயிடுச்சு. இது எப்படியும் ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக துளுத்து வந்திருக்கு. நானே இப்போ தான் நான் கவனித்தேன். என்ன இது, எப்பவும் பார்ப்பேன் தண்ணி ஊற்றும் போது இந்த இலை கீழே அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி இதே மேலே வந்த மாதிரிக்குன்னு பார்த்தா இது எனக்கு சரியாக தெரியல. நான் இப்படி வாக்கிங் போகும்போது எனக்கு சரியாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எட்டி பார்க்குறாங்க, என்னடா அது ஒரே ஒரு இலை தான் இருக்குமேன்னு பார்த்தாக்கா இந்த இலை அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் இத்தனை நாள் கவனிக்கவே இல்லை. மேலே மட்டும் ரோஸ் பூவை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக ஒரு வெத்தலை கொடி க்யூட்டாக அந்த ரோஜா செடி பக்கத்தில் அழகாக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இந்த கொடி சூப்பராக வளரணும். ஓகே பாய், சி மக்களே.